கிராமத்துல ஒரு அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்களாம். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த குடும்பம் ஏழையா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய துன்பம் இருந்துச்சாம். அவங்க பையனுக்கு வாய் பேச முடியாது, அவங்க பொண்ணுக்கு கால் நடக்க முடியாது. இதனால அந்த அம்மாவும் அப்பாவும் நாளும் இரவும் அழுதாங்களாம். கோவம் போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, எங்க குழந்தைகளை காப்பாத்துங்கன்னு கண்ணீரோட வேண்டிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி ஒரு இரவு, கருமையான இருளுக்குள்ள அருள்மிகு கருப்பசாமி அந்த அப்பாவோட கனவுல தோன்றினாராம். மகனே, வருத்தப்படாதப்பா, நான் இருக்கேன். நீ 51 ஏழைங்களுக்கு அன்னதானம் கொடு. அவங்க வயிறு நிறைய சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் உன் குழந்தைகளுக்கு நான் அருள் செய்வேன்னாராம். அடுத்த நாளே அந்த குடும்பம் 51 ஏழைங்களுக்கு அன்னதானம் செய்தாங்களாம். அன்னைக்கு இரவு கருப்பசாமி முன்னாடி விளக்கு ஏற்றி குழந்தைகளை படுக்க வைத்து அழுது கொண்டு தூங்கினாங்களாம். அப்போ கருப்பசாமி பாம்பு ரூபத்துல வந்து வாய் பேச முடியாத அந்த பையன் முன்னாடி நின்றாராம். பாம்ப பார்த்த உடனே அந்த பையன் பயந்து அம்மான்னு கத்திட்டானாம். அந்த சத்தம் கேட்டதும் அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்தாங்களாம். என்னப்பான்னு கேட்டாங்களாம். அந்த பையன் இங்க பாம்பு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கானாம். அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சதாம், நம்ம பையன் பேசுறானேன்னு. அந்த குடும்பத்துக்கு அளவில்லாத சந்தோஷம். ஆனா அவங்க மனசுல இன்னும் ஒரு கவலை, நம்ம பொண்ணு இன்னும் நடக்கலையேன்னு. அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க கருப்பசாமி கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சு விளக்கு ஏற்றி கும்பிட்டாங்க. அப்போ பூசாரி கேட்டாராம், உங்க பையன் பேச ஆரம்பிச்சிட்டானே, இது கருப்பசாமி அருள்தான்னாராம். அதுக்கு அந்த அம்மா கண்ணீரோட சொன்னாங்க, ஆமா, என் பொண்ணு நடந்துட்டா, என் கஷ்டம் எல்லாம் நீங்கலாம். கருப்பசாமி என்ன கேட்டாரு நான் செய்வேன்னாங்க. அஞ்சிரவு மீண்டும் கருப்பசாமி கனவுல வந்தாராம். மகளே, உன்னை அஞ்சிரவு மீண்டும் கருப்பசாமி அந்த அம்மாவின் கனவில் தோன்றினாராம். மகளே, வருத்தப்படாத, உன் பொண்ணும் நடக்கும். நீ நாளை முதல் உளுந்தை வெயிலில் காய வைத்து அதை அரைத்து உளுந்தங்களி செய்து 41 நாள் உன் பொண்ணுக்கு கொடு. அதே மாதிரி 10 ஏழைகளுக்கும் உன் பொண்ணு கையாலே உளுந்தங்களி கொடுக்கணும். அவங்க மனசார சாப்பிட்டா உன் பொண்ணு நடக்கும்னாராம். அடுத்த நாள் முதல் அந்த அம்மாவும் பக்தியோட உளுந்தங்களி செய்து தன் பொண்ணுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்தாங்களாம். இப்படியே 41 நாள் முடிஞ்சிச்சாம். அந்த இரவு கருப்பசாமி முன்னாடி விளக்கு ஏற்றி அந்த பொண்ணை படுக்க வைத்து அவங்க எல்லாரும் தூங்கினாங்களாம். நடுராத்திரி அந்த பொண்ணு திடீர்னு கண் விழிச்சு பார்த்தப்போ அவளோட போர்வையில் தீப்பிடிச்சிருந்துச்சாம். பயந்து அலறி அடிச்சு எழுந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாளாம். நேரா அம்மா அப்பா இருந்த கதவை தட்டி அழுதாளாம். கதவை திறந்து பார்த்த உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சியில நெஞ்சிட்டாங்களாம். ஏன்னா நடக்க முடியாத அவங்க பொண்ணு தன்னாலே ஓடி வந்திருந்தாளே. அந்த குடும்பம் கண்ணீரோட கருப்பசாமியே விழுந்து கும்பிட்டாங்களாம். அந்த நாளிலிருந்து அவங்க குடும்பம் முழுக்க கருப்பசாமியை பக்தியோட வணங்கி சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். இதுதான் கருப்பசாமி அருளால் நடந்த